ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம லெமன் சாதமும் கூடவே கோவக்காய் பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணுவோம். ஆனால் லெமன் சாதத்துக்கு கோவக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். லெமன் சாதம் பண்ணுறதுக்காக நான் 2 கப் அரிசி எடுத்து அதை வேக வச்சுருக்கேன். நம்ம வெரைட்டி சாதம் பண்ணும்போது சாதத்தை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அது கரெக்டான பதத்தில் வெந்தோடனே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு சாதமும் கரெக்டான பதத்தில் வரும். இதை வேக வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அப்போ தான் வெரைட்டி சாதம் பண்ணும்போது அந்த சாதம் கரெக்டாக வரும். இப்போ சாதம் ஆறட்டும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிலக்கடலை கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். அதனால் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும், 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாதம் பண்ணும்போது வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து இதை வதக்கி எடுத்துடலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே இது கொஞ்சம் வதங்கிடும். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ நமக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா ட்ரை ஆகாமலும் இருக்கும். கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ சாதம் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம செய்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த எலுமிச்சை சாதத்தில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு முழு லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனை நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். இது ஒரு டிப்ஸ் தான். இப்போ இதை கட் பண்ணி நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துடலாம். நான் இவ்வளோ சாதத்துக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த எலுமிச்சை பழச்சாறையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலையும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. வெரைட்டி சாதம்லாம் சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் டைம் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே இன்னும் கொஞ்சம் டைம் போனப்புறம் கலரெல்லாம் இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இந்த லெமன் சாதத்துக்கு கூடவே தொட்டுக்கிறதுக்காக நான் கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன்.
இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 300 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. முதல்ல கோவக்காயை நல்லா கழுவி அதோட மேல் மற்றும் கீழ்ப்பகுதியை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதை 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா கோவக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, அடுத்து ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை எடுத்து இதில் சேர்க்கணும். கோவக்காயை சேர்த்து இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கோவக்காயில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கோவக்காய் சீக்கிரம் வேகிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளித்து கொடுத்துக்கலாம். ரொம்ப விட்டுடாதீங்க, அப்புறம் கோவக்காயோட டேஸ்ட்டே மாறிடும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளித்து கொடுத்தா போதும். 5 நிமிஷம் அதை அப்படியே வேக விட்டுடுங்க. கடைசியாக நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது இந்த கோவக்காய் பொரியலுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகியாச்சு. இது இந்த அளவுக்கு வறண்டு வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு கோவக்காய் பொரியலும் ரெடி ஆகியாச்சு. அடுத்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். லெமன் சாதத்தை நீங்கள் இந்த மாதிரியும் சர்வ் பண்ணலாம். ஒரு பவுலில் எடுத்து அதை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். பார்க்க நல்லாயிருக்கும். கூடவே இந்த கோவக்காய் பொரியலை வச்சு பரிமாறும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.